வணக்கம் நண்பர்களே. டொனால்ட் ட்ரம்ப் அந்தர் பல்டி மேல அந்தர் பல்டி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ரெண்டாவது பல்டியா இப்ப என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு 200 பொருட்களுக்கு டாக்ஸ்ல இருந்து விலக்கு அளிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மற்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யற 200 பொருட்களுக்கு நான் வரியை ரத்து செய்யறேன்னு சொல்றாரு. ஜீரோ டாக்ஸ். நினைச்சு பாருங்க, உலக நாடுகள் மேல இஷ்டத்துக்கு டாக்ஸ் போட்ட அதே ட்ரம்ப், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா மேல 50% வரைக்கும் டாக்ஸ் போட்ட அதே ட்ரம்ப் இப்போ டாக்ஸே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பேக் அடிக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு அமெரிக்கால. இதோட விளைவுகளை பார்த்துதான் ட்ரம்ப் அரண்டு போய் 200க்கும் மேற்பட்ட அதி முக்கியமான பொருட்களுக்கு டாக்ஸ்ல இருந்து விலக்கு கொடுக்குறாரு. டாக்ஸ் அதிகப்படுத்தின அதே ட்ரம்ப் எனக்கு டாக்ஸே வேணாம்ப்பான்னு சொல்லி பேக் அடிக்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டுருச்சு. ஸோ ட்ரம்ப் இந்த மாதிரி சரண்டர் ஆனதுக்கான மேஜர் காரணம் என்ன? இந்த விஷயத்தை பத்தி அந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ட்ரம்ப் என்னெல்லாம் அட்ராசிட்டி பண்ணாருன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் ஓரளவுக்கு. ஆனா அதோட பேக் ஃபயர் என்ன, அதோட விளைவுகள் என்னன்றத ட்ரம்ப் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதோட விளைவு தான் இந்த பல்டி மேல பல்டி அடிக்கிற விஷயம் எல்லாமே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற அதி முக்கியமான விஷயங்கள் உலகத்துல எந்த மூலையில் நடந்தாலும் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் வீடியோ வடிவில் தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சரண்ஸ் குளோபல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் செகண்ட் டைமா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் பண்ண அட்ராசிட்டி, எல்லா அட்ராசிட்டிக்கும் ஒண்ணுக்கும் எதிர்வினை அனுபவிச்சுட்டு இருக்காரு. எஸ், நான் கொஞ்சம் கூட எக்ஸாகரேட் பண்ணி சொல்லுங்க, உண்மை இதுதான். அதாவது இந்தியா உள்பட உலக நாடுகள் எல்லா நாடுகள் மேலேயும் இஷ்டத்துக்கு டாக்ஸ் போட்டாரு. இந்தியாவுக்கு அதிகபட்சமா 50% வரைக்கும் டாக்ஸ் போட்டாரு. இவர் டாக்ஸ் போடும்போது சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனால அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் நிறைய வந்துடும். அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாம் அமெரிக்காலே ஃபேக்டரி ஓபன் பண்ணுவாங்க. சோ அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகும் சொல்லி ஒரு காரணத்தை சொன்னார். ஆனா அதுக்கு அப்படியே தலைகீழ ஒரு விஷயம் நடந்தது. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவோட விலைவாசி அதிகமாயிடுச்சு. இந்தியா உட்பட உலக நாடுகள் எல்லா நாடுகளின் மேல டொனால்ட் ட்ரம்ப் போட்ட டாக்ஸ்னால, எக்கு தப்பான டாக்ஸ்னால அமெரிக்கால விலைவாசிகள் மிக அதிக அளவுல போய் இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியாகி ட்ரம்ப்போட ஆதரவாளர்களே அமெரிக்கால விலைவாசி அதிகரிச்சதுக்கு மெயின் காரணம் ட்ரம்ப் தான், ட்ரம்ப்போட இந்த பாலிசி தான் சொல்லி அவருக்கு எதிராக கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட உச்சகட்டம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால இப்ப 2 ஸ்டேட் எலெக்ஷன் நடந்துச்சு. வெர்ஜீனியா அண்ட் நியூ ஜெர்சியில மாகாணத்துல தேர்தல் நடந்துச்சு. இதுல ஒரு மாகாணத்துல ட்ரம்ப்போட கட்சி தான் ஆட்சி செஞ்சது. அந்த ஆட்சி பறி போயிடுச்சு. 2 ஸ்டேட்லயுமே ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை மக்கள் பரிசா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நியூயார்க் மேயரா ட்ரம்போட எதிர்கட்சியை சேர்ந்த ஜோரான் மம்தானி ஜெயிச்சாரு. இதுக்கு மெயின் காரணமா அவங்க எடுத்த சர்வேல என்ன தெரிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க மக்கள் ட்ரம்ப் மேல ரொம்ப ரொம்ப கோபமா இருக்காங்க. என்ன காரணம்னா, அமெரிக்கால விலைவாசி ஏற்றம் ரொம்ப கடுமையா இருக்கு. பர்டிகுலரா உணவுப் பொருட்களோட விலைவாசி ஏற்றம் ரொம்ப கடுமையா இருக்குது. சோ இந்த விலைவாசி ஏற்றத்துக்கு ட்ரம்ப் மெயினான காரணம் மக்கள் நம்புறாங்க. மேஜர் விஷயம் என்னன்னா, மற்ற நாடுகள்ல இருந்து இம்போர்ட் ஆகிற எல்லா பொருட்கள் மேலேயும் இஷ்டத்துக்கு ஒரு டாக்ஸ் போட்டதுனால விலைவாசிகள் உள்நாட்டுல ஏறி அமெரிக்க மக்களால அவங்களோட டே டு டே லைஃப், அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பொருட்களோட விலை கண்ணா பொண்ணு ஏற ஆரம்பிச்ச உடனே அமெரிக்க மக்கள் மிக கடுமையான கோபத்துல போய் ட்ரம்ப்புக்கு எதிராக ஓட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பார்த்த ட்ரம்ப் இப்போ ஒரு பெரிய ஒரு பேக் அடிச்சிருக்காரு. அடுத்த வருஷம் அமெரிக்கால மிகப்பெரிய எலெக்ஷன் நடக்க போகுது வேற ஸ்டேட்டுக்கு. சோ அந்த எலெக்ஷன்ல ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு மிகப்பெரிய அளவுல பின்னடைவு ஏற்படும் இந்த விலைவாசி ஏற்றத்தாலன்னு சொல்லி அங்க இருக்கிற கருத்து கணிப்புகள் எல்லாம் சொன்னதுனால அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இப்ப என்ன பண்ணாரு, அவரு போட்ட டாக்ஸையே அப்படியே வாபஸ் வாங்குறாரு. கிட்டத்தட்ட 250-300 பொருட்களுக்கான வரியை அவர் முற்றிலும் கேன்சல் பண்ணிருக்காரு. மிளகு, ஏலக்காய், முந்திரி, டீ, காஃபி, ஸ்பைசஸ், மசாலா ஐட்டம் இருக்கு இல்லையா, அமெரிக்க ஃபுட்ல யூஸ் பண்ணக்கூடிய, சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து மசாலா பொருட்களும், மெயினா பனானாஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்குமே டாக்ஸ் எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டாரு. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே பீஃபுக்கும் மற்ற ஒரு சில மிக முக்கியமான பொருட்களுக்கும் ஏற்கனவே வரி சலுகை கொடுத்திருந்தாரு. எதுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கேட்டீங்கன்னா, எப்படியாவது மக்களை சாந்தப்படுத்தணும், கூல் பண்ணணும், விலைவாசியை குறைக்கணுங்கிறதுக்காக தான் ட்ரம்ப் இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்காரு. சோ இதுல நீங்க கூட கேட்கலாம், இது எல்லா நாடுகளுக்குமான்னு கேட்டா, இந்த பொருள் எந்த நாட்டில இருந்து வந்தாலுமே இந்த பொருட்களுக்கு டாக்ஸ் கிடையாது. டாக்ஸ்ல இருந்து எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காரு. சோ தேர் இஸ் நோ டாக்ஸ். சோ இதனால இந்தியாவுக்கு என்ன லாபம்? இந்த மாதிரி மசாலா ஐட்டம், ஸ்பைசஸ், டீ, காஃபி, கேஷ்யூ நட்ஸ், இந்த மாதிரியான பொருட்கள், உணவுப் பொருட்கள் எல்லாமே, ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஏற்கனவே அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருந்த 50% டாக்ஸ்னால பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருந்த இந்திய விவசாயிகள், இந்திய எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்த ஒரு அறிவிப்புனால பெரிய அளவுல பயனடைவாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்போட இந்த ஒரு அறிவிப்பால
இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் அளவிற்கு எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பர்டிகுலரா கேரளா அண்ட் தமிழ்நாட்டுல இருந்து மசாலா இருக்கு இல்லைங்களா, ஃபுட் மசாலா, அது பயிரிடுற விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பயன் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. டிஎஸ்எஸ் எஸ்பெஷலி அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு, அகெயின் இந்த 3 ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டீ அண்ட் காஃபி எஸ்டேட்டுக்கும் இதனால பெரிய அளவுல பயன் இருக்க போகுது. ஆரம்பத்துல ட்ரம்ப் இந்த டாக்ஸ் எல்லாத்தையும் போடும்போது என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க அரசாங்கத்திற்கு வருமானம் அதிகமா வரும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க கம்பெனிகள் அமெரிக்கால போய் தொழில் தொடங்குவாங்க, சோ அப்போ வந்து அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அமெரிக்கால மணி ரொட்டேஷன் அதிகமாகுன்ற மாதிரி ஒரு காரணத்தை சொன்னாரு. ஆனால் இது எல்லாமே இப்ப தலைகீழ வேலை செஞ்சிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு ஷாக்கா இருக்கு. H1B விசால என்ன சொன்னாரு, போன வாரம் தான் இந்த விஷயத்த சொன்னாரு. H1B விசால இந்தியன்ஸ் நிறைய பேர் அமெரிக்கால வந்து வேலை பார்க்கறதுனால அமெரிக்கருக்கு வேலை வாய்ப்பு பறிபோகுதுன்னு சொல்லி ஒவ்வொரு H1B விசா அப்ளிகண்ட்டுக்கும் அந்த ஃபாரினரை H1B விசால யார் வேலைக்கு எடுக்கிறாங்களோ அந்த கம்பெனி $1,00,000 வந்து கட்டணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. சோ இதெல்லாம் பண்ணா H1B விசால இருந்து வெளிநாட்டுல இருந்து ஆள் எடுக்கிறது கம்மியாகும். சோ அப்ப என்ன ஆகும், உள்நாட்டுல அமெரிக்காலே வந்து ஆள் எடுப்பாங்க, அமெரிக்கன் கம்பெனிஸ் அமெரிக்கர்களே வேலைக்கு அமர்த்துன்ற மாதிரி ஒரு வாதத்தை சொன்னாரு. அது மிகப்பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆகி என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கன் கம்பெனிகள் பல டெக் ஜெயின்ஸ் வந்து டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட போய் எடுத்து சொல்லியிருக்காங்க, ஐயா நீ இது மாதிரிலாம் பண்ண முடியாது, அமெரிக்கால இந்தியர்கள் அளவுக்கு இங்க இருக்கிறவங்க வேலை பார்க்கறதும் இல்ல, அந்த அளவுக்கு சாப்ட்வேர் துறையில மிகப்பெரிய அளவுல புத்திசாலிகளும் கிடையாது, இந்தியர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகளா இருக்கிறாங்க, அமெரிக்கர்களை மட்டுமே நம்பி நம்மளால கம்பெனி நடத்த முடியாத விஷயத்த ட்ரம்புக்கு புரிய வேண்டிய வகையில புரிய வச்சு 2 நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, H1B விசால உலகம் முழுக்க இருக்கக்கூடிய திறமையான நபர்கள் அமெரிக்காவுக்கு வரணும்னு சொல்லி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணாரு. எந்த H1B ட்ரம்ப் வந்து ஒரு மோசடியான விஷயம் சொல்லி எதிர்த்தாரோ அதே H1B விசா யூஸ் பண்ணி உலகம் முழுக்க இருக்க திறமையானவர்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு வரணும்னு பேச ஆரம்பிச்சாரு. அது முதல் பல்டியா இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையா பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் போட்ட ஆட்டத்துக்கு டெம்பரவரியா ஒரு பாஸ் விழுந்திருக்கு. அதாவது நவம்பர் 1st வீக் இந்த நியூயார்க் மே எலெக்ஷன் ரிசல்ட் எப்போ வர ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து ட்ரம்ப் அடங்கி போனவர் தான். நியூயார்க் மே எலெக்ஷன்ல ட்ரம்போட கட்சி தோத்து போச்சு. அதே போல விர்ஜீனியா, நியூ ஜெர்சியில நடந்த 2 ஸ்டேட் எலெக்ஷன், 2 மாகாண எலெக்ஷன்லயும் தோத்து போனாங்க. சோ இந்த தோல்விகளை பார்த்த ட்ரம்ப் வெக்ஸ் ஆகி என்ன காரணம் அனலைஸ் பண்ணப்போ எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் உங்க மேல கோபமா இருக்கிறாங்க, விலைவாசி ஏற்றத்துக்கு நீங்க தான் காரணம்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் காதுல சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே இப்ப ரிவர்ஸ் கீழ போக ஆரம்பிக்கிறாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட நான் கேட்க விரும்புற ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்போட அதிரடி ஆட்டம் கண்டினியூ ஆகுமா, இல்ல மக்கள் நமக்கு எதிராக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரம்ப் அடக்கி வாசிப்பாரா? ஏன்னா ட்ரம்போட கேரக்டர் வந்து ரொம்ப நாள் வந்து அமைதியா இருக்க மாட்டாரு அவரு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.